அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கல்யாண முருங்கையின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். கல்யாண முருங்கை இலையுடன் 3 மிளகு சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் சளி மற்றும் கப நோய்கள் நீங்கும், இரத்த சோகை குணமாகும். வெந்தயத்தை அரை ஸ்பூன் எடுத்து இரவு நேரங்களில் ஊற வைத்து காலை வேளையில் கல்யாண முருங்கை இலையுடன் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் உடல் சூடு, வெள்ளைப்படுதல், வெட்டைச்சூடு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். கல்யாண முருங்கை இலையுடன் ஊற வைத்த கருப்பு எள் தண்ணீர் சேர்த்து அரைத்து காலை மாலை என 2 வேளை உண்டு வர தாமதமான மாதவிலக்கு சரியாகும். கல்யாண முருங்கை இலையுடன் சிறிது கசகசா மற்றும் உளுந்து சேர்த்து மாதுளப்பழம் சாறு விட்டு அரைத்து உண்டு வர ஆண்மை பெருகும், காம இச்சை அதிகரிக்கும். கல்யாண முருங்கை இலையுடன் கருஞ்சீரகம் சேர்த்து அரைத்து தோள்களில் பூசினால் படை, சொறி சிரங்கு போன்ற தோல் நோய்கள் சரியாகும். கல்யாண முருங்கை இலையின் சாற்றை 50 மில்லி எடுத்து 10 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட மாதவிலக்கில் ஏற்படும் கடுமையான வலி சரியாகும். கல்யாண முருங்கை இலை சாறு 50 மில்லி எடுத்து தேன் 20 மில்லி சேர்த்து அருந்த மலக்கிருமிகள் வெளியேறும். கல்யாண முருங்கை இலை சாற்றை 50 மில்லி எடுத்து 40 நாட்கள் குடிக்க பெண் மலடு நீங்கி கரு உண்டாகும், உடல் எடையும் குறையும். கல்யாண முருங்கை இலையை நறுக்கி வெங்காயம் போட்டு தேங்காய் மற்றும் நெய் ஊற்றி வதக்கி 5 முறை சாப்பிட பெண்கள் வயது எய்துவார்கள். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். இதன் இலை சாற்றை 30 மில்லி எடுத்து பூண்டு சாறு 30 மில்லி சேர்த்து 30 நாட்கள் சாப்பிட நாள்பட்ட ஆஸ்துமா குணமாகும். இதன் இலை சாறு 10 மில்லி எடுத்து வெந்நீர் 10 மில்லி சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்க கீரிப்பூச்சிகள் வெளியேறும், கபம், இருமல் சரியாகும். கல்யாண முருங்கை இலை சாறு 1 தேக்கரண்டி எடுத்து மோரில் கலந்து குடிக்க நீர்த்தாரை எரிச்சல், நீர்த்தாரை அலர்ஜி குணமாகும். கல்யாண முருங்கை இலையை வதக்கி உண்டால் ஆண்மை பெருகும், கருப்பை பிரச்சனைகள் சரியாகும், நீர்க்கட்டி சரியாகும், பெண்மலடு நீங்கும், தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் நமது பதிவுகளை காண www.சித்தர்களுலகம்.com என்ற வலைதளத்தை சென்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.